ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்எஸ் எக்ஸலில் பேஜ் லேஅவுட் மெனு ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேஜ் லேஅவுட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தீம்ஸ் ஆப்ஷன். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம டேபிள் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேமு, ஏஜு, சேலரின்னு சொல்லிவிட்டு அவங்க டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். தீம்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு நம்மளுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நம்மளுக்கு ஸோ நம்ம டேபிளில் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுக்கு டேபிளோட கலர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பக்கத்தில் கலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனும் ஃபாண்ட் அப்படின்ற ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி நம்ம டேபிளில் இருக்க ஃபாண்ட்டோட ஸ்டைலும் சரி நம்ம கலரும் சரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆப்ஷன் தான் அந்த தீம்ஸ் ஆப்ஷனில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம மார்ஜின் பார்க்க போகிறோம். ஸோ மார்ஜின் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு பேப்பர் மார்ஜின் நம்ம செட் பண்ண போகிறோம். இதில் டீஃபால்ட்டாகவே நம்மளுக்கு மார்ஜினோட சைஸஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது டாப்பு, பாட்டம், லெஃப்ட்டு, ரைட்டில் இவ்வளோ இன்ச்சஸில் நம்மளுக்கு மார்ஜின் அங்கே மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி மார்ஜின் செட்டப் வேணுமோ அதில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ மார்ஜின் அங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்குருவோம். இல்லை இதுக்கும் மேலே எனக்கு நான் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா கீழே உங்களுக்கு கஸ்டம் மார்ஜின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டாப்பு, கீழே பாட்டம் அண்ட் லெஃப்ட்டு, ரைட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாயிண்ட் மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடு இருக்க மார்ஜினை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் சைடு இருக்க மார்ஜின் நம்மளுக்கு இப்போ பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஓரியன்டேஷன். இது என்னென்னா நம்ம பேப்பரோட சைஸஸ் எந்த மாதிரி நம்மளுக்கு பிரிண்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போர்ட்ரேட் கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி நம்மளுக்கு வியூ ஆகும்னு தெரியும். நெக்ஸ்ட் லேண்ட்ஸ்கேப்பை கொடுத்துட்டு நம்ம அதே மாதிரி பிரிண்ட் ப்ரிவ்யூ போய் செக் பண்ணும்போது எந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்டரில் செட் ஆகும் அப்படின்னு காமிக்கும். அதுக்கப்புறம் சைஸ் நம்மளுக்கு எந்த பேப்பரில் பிரிண்ட் எடுக்க போகிறோமோ அந்த பேப்பரோட சைஸ் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறணும். ஸோ A4 சைஸ், A3 லீகல் ஷீட்டு சொல்லிட்டு எந்த மாதிரி நம்ம பேப்பர் பிரிண்டரில் இன்சர்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுக்க போகிறோமோ அந்த பேப்பரோட சைஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஏரியா பார்க்க போகிறோம். ஸோ பிரிண்ட் ஏரியா அப்படின்னா இப்போ நம்ம டேபிள் டைப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டேபிளில் நான் செலக்ட் பண்ணிவிட்டு செட் பிரிண்ட் ஏரியா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு டாட்டாக நம்மளுக்கு மார்ஜின் செட் ஆகி காமிச்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஏரியா அந்த செலக்ட் பண்ண ஏரியா நம்மளுக்கு பிரிண்டரில் காட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பிரிண்ட் ஏரியா ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். இதுவே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றப்போ கிளியர் பிரிண்ட் ஏரியா ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம கிளியர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கிளியர் பிரிண்ட் ஏரியா நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக்ஸ் ஆப்ஷன். நம்ம பேஜ் எக்ஸல் சீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேஜஸ் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம பிரேக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு பேஜுமே எந்த அளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பேஜஸ்லேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணி காமிச்சிடும். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டு. ஸோ பேக்ரவுண்டு இமேஜ் நம்மளுக்கு எக்ஸல் சீட்டில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம பிக்சரை போய் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் ஆப்ஷன் கொடுக்கும் பொழுது எக்ஸல் சீட்டில் நம்மளுக்கு பேக்ரவுண்டு இமேஜ் நம்மளுக்கு செட் ஆகி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் வைக்கணும்னா வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா டெலிட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும். அதை கிளிக் பண்ணும்பொழுது நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ஆப்ஷன் டெலீட் ஆயிரும். அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா பிரிண்ட் டைட்டில்ஸ். இது எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிரிட் லைன் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ கிரிட் லைன் கொடுத்துட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்கும் பொழுது எல்லாமே நம்மளுக்கு கோடோடு இன்சர்ட் ஆகி வந்திருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் அதில் ஒரு டிக் மார்க் கொடுத்துட்டு பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா கோடு மார்க் வந்திருக்கும் நம்மளுக்கு. இதுவே நம்ம போய் நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுக்கு டேபிளில் ஆல்ரெடி கலர் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்தாலும் நம்ம டேபிளில் கலர்ஸே இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் நம்மளுக்கு டேபிள் நம்மளுக்கு ஷோ ஆகி காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த 2 டிக்கை எடுத்து விட்டுட்டு நான் டிராஃப்ட் குவாலிட்டி அதை கிளிக் பண்ணி விட்டுட்டு நம்ம பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சேம் அதே தான், எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லாமல் நம்மளுக்கு ப்ரிவ்யூவில் காட்டிடும். அடுத்து ரோ அண்டு காலம் ஹெட்டிங் மட்டும் கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா ரோவுக்கும் காலத்துக்கும் மட்டும் நம்மளுக்கு கோடு வந்திருக்கும். ஸோ இடையில இருக்க இதுக்குமே நம்மளுக்கு கோடு காட்டாது. அடுத்து பாருங்கள்
ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த பிரிண்ட் ப்ரிவ்யூ ஆப்ஷன் மூலிமா பண்ணிவிட்டு இது ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம பிரிண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல் ஆஃப் த ஃபிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 பேஜ் அண்ட் 2 பேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷீட் ஆப்ஷன், அதாவது கிரிட்லைன் அண்ட் ஹெட்டிங் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அங்கே டிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதாவது ஹெட்டிங் அப்படின்றது மேலே வந்து ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போட்டிருக்கும். அந்த ஹெட்டிங் வேணும் அப்படின்னா அந்த டிக் பண்ணியிருக்கணும். இல்லை வேண்டாம் அப்படின்னா அந்த டிக் பண்ணி அந்த எடுத்து விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கோடு இல்லாமல் போயிடும். அதே மாதிரி கிரிட்லைன் அப்படின்றது நம்மளுக்கு எக்ஸல் சீட்டில் இந்த மாதிரி கோடோடு தான் வந்திருக்கும். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்றப்ப அந்த கோடை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அந்த கோடுமே காட்டாது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆப்ஷன் பார்க்க போகிறோம் பேஜ் லேஅவுட்டில். இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பிக்சரை வந்து நம்ம சீட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிற போகிறோம். அதுக்காக நான் போய் இன்சர்ட்டில் போய் கிளிப் ஆர்ட் மூலியமாக வந்து ஒரு 2 பிக்சரை வந்து நான் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ பேஜில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம பேஜ் லேஅவுட்டில் இருக்க அந்த ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அரேஞ்ச் ஆப்ஷனில் 2 பிக்சர் நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் அண்ட் சென்ட் டு பேக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதாவது 2 இமேஜை வந்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பின்னாடி இருக்க இமேஜ் வந்து நம்மளுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து காட்டும். அதே மாதிரி சென்ட் டு பேக் கொடுக்கும்பொழுது அந்த இமேஜ் அப்படியே பேக்கில் போய் செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து செலெக்ஷன் பேன் சொல்லிட்டு இருக்கும். நம்ம வந்து ஒரு சீட்டில் எத்தனை இமேஜ் எடுத்தாலும் இந்த ரைட் சைடில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த இமேஜஸ் எல்லாமே காட்டும். நம்மளுக்கு எந்தெந்த இமேஜஸ் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம அதை போய் டேரெக்டாக கிளிக் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து காட்டிடும். அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா குரூப்பு. ஸோ குரூப் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இமேஜே வந்து நம்மளுக்கு நிறையா வந்து இமேஜஸ் வந்து நம்மளுக்கு செட் ஆகி காமிக்கும். இதில் நம்மளுக்கு எந்த பார்ட் வேணும் வேண்டாம் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணாலே அந்த பார்ட் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகிக்கிறோம். இதில் குரூப் அண்ட் அன்குரூப் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ அன்குரூப்பு அண்ட் குரூப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்தெந்த பார்ட் வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒன்றா கிளிக் பண்ணாலே அது நம்மளுக்கு ரிமூவ் ஆகி காட்டும். இந்த இமேஜை பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு ஒன்றையும் கிளிக் பண்ண நம்மளுக்கு எந்தெந்த பார்ட் வேண்டாமோ அந்த குரூப்லேருந்து அப்படி அப்படியே டெலீட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேட் ஆப்ஷன். ஸோ இமேஜ் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆகி காட்டும். இந்த கிளாஸில் நம்ம பேஜ் லேஅவுட்டோட யூசஸ் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் அடுத்த ஆப்ஷனோட யூசஸ் என்னன்னு பார்ப்போம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.